பெரும்பாலும் கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்து இந்த நேரத்திலே வந்து அது குறித்து விளக்கமாக சொல்லியாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதாவது நான் மாநில கல்லூரியிலே மாணவராக பயிலும் பொழுதே அரசியலில் ஒரு ஈடுபாடு வந்தது. அதாவது தமிழ்நாட்டிலே ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு எனக்கு விருப்பம். ஆனா ஒரு ஐஏஎஸ் ஆல வந்து இந்த நாட்டுல மாற்றம் ஏற்படுத்த முடியுமானா நிச்சயமா முடியாது. அதனால அரசியலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவு போறேன். நான் ஒரு பெரிய எழுத்தாளர், கவிஞர், கோவை கவிஞர் சுரதாதான் என்னுடைய புத்தகத்துக்கு வந்து அறிவுரை கொடுத்திருப்பாரு. இந்த இமயத்தின் சிகரங்கள் அப்படின்ற ஒரு புத்தகம், அதுக்கு வந்து கவிஞர் மேத்தா அவர்கள் வந்து வாழ்த்துறை கொடுத்திருப்பாரு. அது மாதிரி வந்து நல்ல மிகப்பெரிய எழுத்தாளர். அந்த திரைப்படத்துறையில வந்து டிஎஃப்டி முடிச்சுட்டு திரைப்படத்துறையில போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த சமுதாயத்திலே ஒரு மாற்றம், திரைப்படத்துறையிலே எவ்வளவு பேர் சாதித்திருக்கிறார்கள், ஆனால் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படவில்லை. அதனால் அரசியலில் நாம் இறங்கியாக வேண்டும். அதற்காக ஒரு ஐஏஎஸ் முடியாது அப்படின்றதுக்காக தான் சட்டம் படித்தோம். சட்டம் படிக்கும் பொழுது ஏராளமான நிறைய போராட்டங்களை வந்து தலைமையேற்று நடத்தியிருக்கோம். நிறைய போராட்டங்கள், ஏராளமான போராட்டங்களை வந்து தலைமையேற்று நடத்தியிருக்கோம். நேரம் குறைவா இருக்கிறதுனால சுருக்கமா சொல்லிடுறேன். நான் சட்டம் படிக்கும் பொழுது ஏராளமான, அதாவது கல்லூரியில இருந்து என்ன வந்து நீக்குவதற்காக வந்து விடுதியில இருந்து எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து நல்லது செஞ்சாதான் நமக்கு யாருக்குமே பிடிக்காது இல்லைங்களா? அதனால வந்து நிறைய பிரச்சனைகளை எல்லாம் வந்து இருக்கிறேன். தொடர்ந்து ஒரு 4 நாள் உணாவிரதம் இருந்திருக்கோம். சட்டக்கல்லூரி, கோவை சட்டக்கல்லூரியில தான் படித்தோம். அது மாதிரி வந்து அந்த கட்டத்தில் வரும்போது தான் மாணவர்களுக்காக போராட்டம் அப்படின்றதுக்காக தான் மாணவர் நலச்சங்கம், அக்னி மாணவர் நலச்சங்கம்னு ஒரு சங்கம் உருவாக்குறோம். அதன் பிறகு பொதுநல சங்கமா மாறி 2009 நம்ம கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுறோம். போட்டியிடும் பொழுது சுயேட்சையா போயிடுவாங்க. அப்போ ஒரு கட்சி, அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், தேசபக்தி கட்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் பல இடங்களில் நாங்க வந்து போட்டிட்டோம். நான் வந்து கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை 2 பாராளுமன்ற தொகுதியில போட்டிட்டேன். பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தது. இருந்தாலும் கள்ளக்குறிச்சியில 7009 ஓட்டு வாங்கினேன் நானு. அப்பொழுது வந்து கட்சியை பதிவு செய்வதற்காக பார்க்கும் பொழுது தேசபக்தி கட்சியில் ஏற்கனவே ஒருத்தவங்க பதிவு செஞ்சுட்டாங்க. ஒரு 30 பேர் அப்ப நாங்க வந்து வச்சிருந்தோம், 30 பேர். அதுல வந்து நாடாள மக்கள் கட்சி இருந்தது, நாம் தமிழர் கட்சி, புதிய தலைமுறை கட்சி, இந்த மாதிரி ஒரு 30 பேர் நாங்க வந்து 2008 வந்து எழுதுறோம். சூழ்நிலை காரணமா வந்து நம்ம வந்து அதை பதிவு செய்ய முடியல. திடீர்னு நடிகர் கார்த்திக் வந்து அவர்கள் வந்து அகில இந்திய நாடாள மக்கள் கட்சின்னு அவங்க அறிவிச்சாரு. அதனால நம்ம வந்து அந்த பயன்படுத்த முடியல, நாடாள மக்கள் கட்சியை பயன்படுத்த முடியல. அதன் பிறகு வந்து அவர் பதிவு எல்லாம் செய்யல. நடிகர் கார்த்திக் அவர் பதிவு செய்யாம அப்படியே நடந்துட்டு இருந்தாரு. கடைசியில் வந்து 2009 அவருடைய கட்சியை கலைச்சிட்டு மக்கள் உரிமைக்காக கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அதனால அந்த பேர் வந்து, ஏன்னா நாங்க வந்து அந்த பேரோட ஒரு ஈடுபாடு வந்தது. அவர் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஆரம்பிச்சாரு. நாடாள மக்கள் கட்சி இருந்ததால என்ன அந்த எடுத்த அந்த 30 பேர்ல பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. நாடாள மக்கள் கட்சி வந்து மறுபடியும் அது வந்து ஒரு எழுச்சியோட 2020 உருவாக்கப்பட்டது. அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருந்த 2020 வல்லரசு ஆகும் அப்படின்னு. வல்லரசு ஆகல 2020. ஆனா வல்லரசு ஆகும், இந்தியாவை வளர்ச்சி ஆகிறதுக்காக நாங்க விதை போட்டிருக்கிறோம். 2020 விதை போட்டிருக்கோம். கண்டிப்பா இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நாடாள மக்கள் கட்சி ஏற்படுத்தும். அதனால நாடாள மக்கள் கட்சி வந்து கார்த்திக் அவருடைய கட்சி இது கிடையாது, அது இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது 2008 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் என்று சொல்ல வேண்டும். அது 2020 தாமதமாக பதிவு செய்திருக்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் முறைப்படி